ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இதை எங்கள் அண்ணி வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்கள், சத்து மாவு, அதுக்கப்புறம் அவல், அதுக்கப்புறம் பாவக்காய் கூட்டு, கேசரி, அது இதுன்னு வடை எல்லாத்தையும் கொடுத்து விட்டுட்டாங்க. அந்த வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது அங்கே போயிட்டு வந்தோன்னு சொன்னேன்ல. அதுக்கப்புறம் விளக்கி வச்சுருந்தேன், எடுத்து வைக்க மறந்துட்டேன். அதனால் எடுத்து சாமி முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வேக வேகமாக கிளம்ப வேண்டியிருந்துச்சு. எங்கன்னா எங்கள் பழைய கோயிலில் தான், அதாவது குடும்ப கோயில் சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கு தான். அங்கே போய் பார்த்தோம்னா நாங்கள் வரதுக்கு முன்னாடி பூஜையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால வரதுக்கு லேட் ஆகிட்டு. காலையிலே 9 மணிக்கெலாம் கூப்பிட்ருந்தாங்க. நாங்கள் போய் நின்னதோ 10:30 நினைக்கிறேன். அந்த டைமில் தான் போய் நின்னோம். அப்போ என் பையன் சொன்னான், ஏம்மா மாடியில் நான் போய் ஏறி பார்க்கட்டான் அப்படின்னா. சரி ஏறுடா அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் அவன் ஏறான், பயப்படுறான். ஏம்மா எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அந்த கேப்பில் இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அதை பார்த்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தான். சரி வா நானும் வரேன்னு சொல்லிட்டு அவன் கூட நான் போனேன். அவன் மேலே ஏறி வந்துட்டான். என் மூத்த பையன் மட்டும் ஏறவே மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏறலை. அங்கே பார்த்தா கலசம் எல்லாமே இருந்துச்சா. நாங்கள் கலச பூஜை பண்ணியிருக்கும் போது நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் பண்ணவே இல்லை. இந்த வருஷம் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் கோயில் கொடைக்கு முன்னக்கட்டி கொடை வைப்பாங்க, வருஷ அபிஷேகம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், அப்படி வந்தால் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் எங்கள் சின்ன மாமா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா மீன் தொட்டியில் மீன் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்தோடனே ஒரு வடை சுட்டேன். இது ஏற்கனவே நான் பீட்ரூட் வடை சுட்டிருக்கேன்னு சொல்லிட்டு காமிச்சேன்ல, அதுதான். என் பையன் பசிக்குதுன்னானா அதனால் சுட்டு கொடுத்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தா சண்டே காலையிலேயே கரண்ட் போயிட்டுங்க. ஐயையோ என்னடா பண்ணேன் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நானும் வேறு ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்துச்சா, காலையிலே கிளம்ப வேண்டியிருந்துச்சு. பசங்களை விட்டுட்டு தான் கிளம்பணும். அதனால் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி செஞ்சுருவோம்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்தோம். நல்ல வேலை, சிக்கனுக்கு தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு வைக்கிறதுக்குன்னு எதுவும் தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சிக்கன்லாம் செஞ்சு வச்சுட்டு காலையிலேக்கு சாப்பிட்றதுக்கு உப்புமா செஞ்சு வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நாங்கள் வந்ததுக்கப்புறம் முத்துநகர் பீச்சுக்கு போனோம். நான் அதுக்கு முன்னாடி சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா மாடு அவ்வளோ பெரிய மாடாக இருந்துச்சா, அதை பார்க்கவும் என் பையன்கிட்ட காமிக்கணுன்ட்டே வீடியோ எடுத்துருந்தேன். காது பெருசாக இருந்துச்சா, எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நேரடியாக அங்கே முத்துநகர் பீச்சுக்கு வந்தாச்சு. அங்கே என் பசங்க இந்த ஜிம்முக்கெலாம் போகிற ஐட்டங்கள்லாம் இருந்தில்ல, அதில் வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா ஓட்டையாக இருக்கே அப்படின்னு பார்த்தோம். இவங்க முதல்ல இந்த இதிலலாம் குதிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக தூரமாக நடந்து போய்கிட்டு இருந்தோமா. அந்த கடற்கன்னி ஃபோட்டோக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ ரீசெண்டில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 இடத்துல வச்சுருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. இதில் ஒரு அண்ணன் வேறு நல்லா தலைகீழ நின்னாங்களா. நான் அதனால தான் சரி வீடியோ எடுப்போமேன்னு சொல்லிட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் என் பையன் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க 2 பேரும். ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு சேர்ந்தாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.